நாம தினமும் பார்க்குற ராசி பலன்ல இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது 7வது வரக்கூடிய ராசியா இருக்கு. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது? இந்த வாரம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா? உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும், கவனமா செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மேலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலை மாற்றங்களால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கு, அது தெய்வ வழிபாடு தாங்க. அதை நீங்க எப்படி செஞ்சா நன்மைகளை பெற முடியும், எல்லா விதமான காரிய தடைகள் நீங்கி நலமுடன் வாழ நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசி அன்பர்கள் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தருகிற சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. உங்களுக்கு இந்த 3 நட்சத்திரம் சொன்ன இல்லையா, சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையுமே பெற்று சிறப்புடன் நீங்க வாழ முடியும். ஏன்னா சுக்கிரனின் முழுமையான அருளும் பெற சிவபெருமான் வழிபாடு ரொம்பவுமே உகந்ததா இருக்கு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. எல்லாவித நன்மைகளையும் பெற்று வளமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் மூலம் நீங்க எளிய முறையில போக்கிக் கொள்ள முடியும். அதுல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதியத்தை கணிச்சு இப்ப அவங்களோட தொழில், குடும்பம், வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்க மறக்காம செஞ்சுடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நாம இப்ப 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பரிகாரம் சொல்றோம்னு சொன்னோம் இல்லையா, அதையுமே சொல்லியிருக்கோம். வாங்க நாம இப்ப தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம். தர்ம அதர்மத்திற்கு ஏற்ப பலனை அளித்தரும் சுக்கிர பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சூரியன் 8ஆம் வீட்டிலிருந்து வரம் அமர்ந்திருக்கிறதுனால உங்களோட வீட்டுக்கு 2 பண்ணும் கூட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தையை சொல்லும். அதுல மயங்கி இருக்கிறதையும் இழந்துடாதீங்க, கவனமா இருங்க. வளர்பிறை சந்திரன் நீங்க செய்யும் வியாபாரத்திற்கு பல வகையிலுமே உதவியா இருப்பாரு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 2 மடங்கு எச்சரிக்கையோடு தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படணுங்க, கவனமா இருங்க. அதே போல நீங்க ஏதாவது வேலை எடுத்து செய்யும் பொழுதுமே கவனமா செய்யணும். ஏதாவது காயம் ஏற்படுவதற்குமே வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூட அசால்ட்டால இருக்கக்கூடாது. நல்ல நண்பர்களே விரோதியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு ரகசியத்தையுமே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நண்பர்களே விரோதியா மாறி உங்களோட தொழிலுக்குமே இடையூறு செஞ்சிருவாங்க. அதனால தொழில் ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கலந்து ஆலோசனை செஞ்சு இந்த வாரத்துல எல்லா முடிவுகளும் எடுக்கிறது நல்லதா இருக்கும். அதே போல அரசாங்க ரீதியா எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபட்டீங்கன்னா பல பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளக்கூடும், கவனமா இருக்கணும். புதன் 8ஆம் வீட்டில் வரும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் சிறப்பா நடக்கும். வேலைக்காக நீங்க செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலனைக்கு வரும். குரு 9ஆம் இடத்தில் வரும் பொழுது தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த ஒத்துழைப்பால உற்பத்தி பெருக்கம் ஏற்படும். மேலும் நீங்க அரசாங்க அதிகாரிகளா இருந்தீங்களா, உங்களோட கோபம் அப்படிங்கிறது கடைநிலை ஊழியர்களுக்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கும். அதனால கவனமா இருங்க. தேவையில்லாம கோபப்படுறதை தவிர்த்துடுங்க. உங்களோட கோபம் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது. சுக்கிரன் 6ஆம் இடத்தில் வரும் பொழுது அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால உடல் சோர்வு வரும். கொடுத்த இடத்துல பணம் திரும்பி கிடைக்கிறதுல தாமதம் வரும். சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மணல், செங்கல் தட்டுப்பட்டால் கட்டுமான தொழில் கொஞ்சம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். ஏதாவது வீட்டு செலவு கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியில கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். வியாபாரம் மந்தமான நிலையில் வரும். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்துல குழப்பமான நிலை வரும். கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போவது நன்மையா இருக்கும். வியாபாரத்தை நீங்க கொஞ்சம் சீர்தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படணும். எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் விஷயம், குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே இந்த 3ஆம் நபர்கிட்ட ஆலோசனை செய்யறதை தவிர்ப்பது நல்லது. ராகு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது குடும்பத்திலேயுமே இந்த மாதிரியான நிலை இருக்கும். அதனால கவனமா தான் நீங்க எந்த ஒரு பேச்சா இருந்தாலுமே செயல்படுத்தணும். உங்களை புரிய வைக்க முயற்சி செய்து நீங்க தோற்று போகலாம். அதனால தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க. கேது 11ஆம் இடத்தில் வரும் பொழுது கோபத்தை ஒதுக்கிட்டு பிள்ளைகளின் நலனில கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. தேவையில்லாத விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமா எச்சரிக்கையா செயல்படுங்க. உங்களுக்கு 27 மற்றும் 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திராசிரமம் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டால் நன்மைகள்
நன்மைகளை நீங்க பெற முடியும். இப்ப வந்துட்டு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. சந்திரனும் அவங்க கூடயே இருக்காரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உங்களுக்கு எச்சரிக்கையா கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே மகிழ்ச்சியை நீங்க பெற முடியும். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு தன்னை லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறார். வரக்கூடிய தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு உதவும் பொழுது கூட நீங்க கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பாலியத்தினால் செலவு வரலாம். கோபத்தால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனமா இருக்கணும். காரிய அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்துல சிறப்பான ஒரு எப்படி சொல்லனா சிறப்பான சலுகைகள், தள்ளுபடி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும். இந்த மாதிரியான புது புது திட்டங்கள் உங்களுக்கு தோணும். அதை நீங்க உபயோகம் படுத்த போறீங்க. நல்ல ஒரு லாபம் பெற இந்த மாதிரியான சலுகைகள் பல வாய்ப்புகளை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உற்சாகமா செயல்பட்டா உங்களோட பணிகளை உடனுக்குடன் முடித்து நல்ல பெயர் எடுக்க முடியும். குடும்பத்திலேயுமே குதூகலமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். பிள்ளைகள் நடந்துக்கிற விதம் உங்களோட மனதிற்கு ஒரு இதமளிக்கிறதா இருக்கும். நீங்க சொல்றதை கேட்காம இருந்த பிள்ளைங்க கூட இந்த வாரம் நீங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு. பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. பெண்களுக்கு சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய யோகம் வரும். மாணவர்களுக்கு சக மாணவர்கள் கிட்ட பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். கவனமா வச்சுக்கோங்க மனசுல. இதை முயற்சிகள் தடைகள் கொடுத்தாலுமே குரு பகவானின் வல்லமையால அதை எல்லாமே முறியடித்து வெற்றி பாதையில பயணம் செய்ய போறீங்க. தாய் வழி உறவினர்கள் கூட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல் வரும். லாபகரமான தொழில்களை முதலீடு செய்யுங்க. எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கும் நேரம் இது உங்களுக்கு. வீண் ஆடம்பர செலவுகளை ஒதுக்கிட்டு தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைச்சிக்கிறதும் நல்லது. விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் வேலை இழந்தவங்க மீண்டும் பணியில சேரக்கூடிய பொன்னான காலகட்டமா இந்த வாரம் அமைய போகுது. மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க. வேலை செய்யும் இடத்துல உள்ள பிரச்சனைகளையும் நிதானமான அணுகுமுறையோடு சமாளிச்சீங்கன்னா வெற்றியை நீங்க பெற முடியும். தொழில்துறையில் உங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகரிச்சு இருக்கும். கவனமா எச்சரிக்கையா எல்லா விதத்திலையும் செயல்பட்டா நன்மைகளை நீங்க எல்லா விதத்திலையுமே பெற முடியும். இப்ப இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம பார்த்தோம். இப்ப ஒரு இறை வழிபாட்டின் மூலம் பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன விஷயம் அப்படிங்கறத வாங்க நம்ம இப்ப பார்க்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசி கட்டங்கள்ல 7ஆவதா வருது. இந்த ராசி அதிபதி இன்பங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு உங்க ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறக்கும் நபர்கள் குடும்பம் ஓரளவுக்கு வசதி படைத்ததா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட சொந்த உழைப்பால நீங்க முன்னேறக்கூடியவங்களா இருப்பீங்க. பிறரை கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றம் இருக்கும். இத்தகைய துலாம் ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே சீரும் சிறப்புமா வாழட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. துலாம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில உங்களோட வீட்டுல லட்சுமி மற்றும் குபேரரின் படங்களுக்கு வழிபாடு செய்யணும். அது எப்படின்னா ஒரு சின்ன கற்கண்டை வச்சு நெய் தீபம் இதெல்லாம் காட்டி குபேர மந்திரத்தை 108 முறை துதிக்கணும். அதன் பிறகு கோவிலுக்கு போய் நவகிரக சந்நிதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூ சமர்ப்பணம் செஞ்சு சர்க்கரை பொங்கல் கற்கண்டு நெய்வேத்தியமா வச்சு நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரத்தை துத்து வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். எல்லா வித காரிய தடைகளும் நீங்க விலக்கி வெற்றி பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை எளிதில் செய்ய முடியும். குபேரர் மற்றும் லட்சுமி படங்களை வீட்டுல வாங்கி வச்சு கற்கண்டு நெய்வேத்தியமா வச்சு நீங்க வணங்கி வருவது நன்மையை கொடுக்கும். எல்லா விதத்திலையுமே தொழில், குடும்பம், வியாபாரம் அப்படின்னு நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி இருக்கும். அதே போல வருடத்துல ஒரு முறையாவது சுக்கிர பகவான் தலமா இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்துல நீங்க சென்று வழிபட்டு வருவதன் மூலம் முழுமையாவே சுக்கிர பகவானின் அருளாசி நீங்க பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. வருஷத்துல ஒரு முறையாவது கட்டாயம் நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
மற்றபடி எல்லா வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமியை ஈர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லட்சுமி குபேரர் மந்திரத்தை 108 முறை துதித்து வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் நீங்க வாழ முடியும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.